ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 6,200 in 2 years and 6,800 in 3 years. Find the principal and rate of interest. ஒரு தொகை வந்து குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளாக 6,200 ரூபாய், 3 ஆண்டுகளாக 6,800 ரூபாய் என உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா பியும் வேணும் ஆரும் வேணும். ஓகேவா? இப்போ கிவன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6,200, 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 6,800. அப்போது இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, 1 இயரில் வட்டி மட்டும் எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் மாறி இருக்குது. அப்போ 1 இயருக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 600. ஓகேவா? ஸோ 1 இயருக்கு 600னா 2 இயருக்கு எவ்வளோ வரும் வட்டி மட்டும்? 1,200. கரெக்டாக? ஸோ இப்போ ஏ கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸில் 6,200, அதில் வட்டி வந்து 2 இயர்ஸ்க்கு 1,200 கழிச்சிட்டோம்னா, ஓகேங்களா, இது ஏ, இது பார்த்தீங்கன்னா ஐ கழிச்சிட்டோம், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். கரெக்டாக? அப்போது இது போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5,000. இப்போது நான் பி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ 5,000 இருக்கிற ஒரே ஆன்சர் இது தான். இருந்தாலும் நம்ம ஐயும் செக் பண்ணிக்கலாம் அடுத்து, வட்டி வீதத்தையும். ஓகேவா? வட்டி வீதத்தை செக் பண்ணாமல் நம்மளுக்கு தெரியும் ஐ ஃபார்முலா வந்துட்டு PNR/100. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு பார்த்தோம்? 600 ரூபா. அதே போட்டுக்கலாம். அசல் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய். n 1 இயருக்குன்னு தான் எடுத்துக்கிறேன். அப்போ 1 R/100. கரெக்டாக? இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு R வேணும்னா 600/50. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகுது. 5 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 12. அப்போது அந்த வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 12% இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?